Hey guys, ஸோ இந்த வீடியோவில் நம்மளோட டெலிகிராமுக்கான டோக்கனையும் சேட் ஐடியும் கெட் பண்ணலாம். ஓகே, உங்களோட டெலிகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைலாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாட் ஃபாதர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுங்க. /start அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். ஸோ இதில் இந்த இடத்துல /new bot அப்படின்னு இருக்கும் பாருங்கள், கிரியேட் a நியூ பாட் அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நியூ பாட்டுக்கான நேம் வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த நேம் வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சைபர் ஸ்டீலர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போது இதே மாதிரி நேம் கொடுத்து லாஸ்ட்டில் பாட் அப்படின்னு முடிகிற மாதிரி கொடுங்க. நான் _ பாட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி இருக்குது, நம்ம வேறு யூஸ் பண்ணலாம். ஸ்டீலர்ஸ் _ பாட். ஓகே, இப்போது க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாட்குள்ளார போயிடும். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். இப்போது அகைன் பாட் ஃபாதருக்குள்ளார போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லிங்க் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட டோக்கன். இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, காப்பி பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள், கீலாகர் ஃபைல். ஸோ இதை ஆன்டி கிராவிட்டியில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல டோக்கன் அப்படின்ற இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது சேட் ஐடி வேணும், கரெக்டாக? ஸோ அதனால் சர்ச்சில் போயிட்டு கெட் மை ஐடி பாட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஐடி வரும். ஓகேங்களா? ஸோ யுவர் ஐடி அப்படின்னு போட்டு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இதில் வரல. ஓகே, எனக்கு இந்த ஐடி வந்திருக்கு, நான் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் ஒரு ஐடி வரும், ஸோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்மளோட வைரஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக ரன் ஆகுதா இல்லை ஏதாவது எரர் வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ரன் பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகே. ஸோ இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரி ஆட் அப்படின்ற இடத்துல எரர் வருது. ஸோ ஒவ்வொரு 30 செகண்ட்ஸ்க்கும் ஒரு டைம் தான் நம்மளுக்கு மெசேஜ் வரும், வெயிட் பண்ணுவோம். ஃபைல்டு டு சென்ட் கீஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு எரர் இருக்குது. ஸோ எங்கேயுமே நமக்கு எந்த ஒரு மெசேஜும் வரல. ஸோ எரர் எங்கேயோ இருக்குது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு இதை ஸ்டாப் பண்ணிடுவோம். Ctrl+C கொடுத்தா ஸ்டாப் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல டெலீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா டெலீட் ஆயிரும். ஓகே கைஸ், எரர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல // போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே சிங்கிளாக மாற்றிக்கோங்க. ஓகேங்களா?
ஸோ ஒரே ஒரு ஸ்லாஷ் இருந்தால் போதும். மாற்றிட்டு இந்த இடத்துல ரன் பக்கம் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஸ்பேஸ் விட்டுட்டு அப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லைன் 47ல் சேட் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த சி வந்து கேப்ஸில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்மாலில் மாற்றிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ எதுவுமே கேப்ஸில் இருக்கக்கூடாது, ஸ்மாலில் இருக்கணும். ஓகே, ஸ்மாலில் மாற்றியாச்சா? இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். நான் ஏதாவது டைப் பண்ணுறேன். ஸோ கீபோர்டில் டைப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே விசிபிளாக தெரியாது, பட் நான் சும்மா டைப் பண்ணுறேன். ஸோ என்னோடய கீ ப்ரெஸ் ஆனால் அடுத்த 10 செகண்ட்ஸ் நான் இந்த இடத்துல 10 செகண்ட்ஸ் அப்படின்னு மாற்றிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்களும் எவ்வளோ செகண்ட்ஸோ அவ்வளோ மாற்றிக்கோங்க. ஸோ மாற்றிட்டு இப்போ நான் டெலிகிராம் வந்தேன் அப்படின்னா ஸோ பார்த்தா தெரியும், ஜெகத் ஏஞ்சல் எஸ்யூ சப்ஸ்கிரைப் அப்படின்னு டைப் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி வந்திருக்கு. மை சேனல் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஓகேங்களா? ஸோ நம்ம டைப் பண்ணுறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சைபர் ஸ்டில்லருக்கு வந்துருச்சு. ஸோ நம்மளோட கோட் வந்து பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ ஒரு 74 லைன் ஆஃப் கோட் வந்து பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுது. நம்மளோட கோட் கம்ப்ளீட்டாக இப்போ வந்து ரன் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட கோட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கோடை வந்து என்கிரிப்ட் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக யாருக்குமே புரியாத மாதிரி என்கிரிப்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் என்கிரிப்ஷன் பண்ண அப்புறம் வேறு ஒரு ஃபைலில் ஒரு 4 லைன்ஸ் ஆஃப் கோட் ரைட் பண்ணி அந்த என்கிரிப்ஷனை டீக்ரிப்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அது முடித்த அப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எப்படி இந்த ஒரு ஃபைலை வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேட்லேயோ பிடிஎஃப் ஃபார்மேட்லேயோ எப்படி மாற்றுறது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே கைஸ், ஸோ இந்த கோடை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.